பொதுவாக தமிழ்நாட்டிலையும் சரி இல்லைனா வட மாநிலங்கள்லையும் சரி எப்போவுமே இந்த வடக்கன்ஸால் நிறைய பேருக்கு ட்ரெயினில் இடம் கிடைக்கிறது இல்லை. ட்ரெயினே ஏதோ அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி நடந்துக்குவாங்க. ஏற்கனவே ரிசர்வ் பண்ண சீட்லேயும் போய் அவங்க உட்காந்துக்குவாங்க. மற்றவங்க வந்து எந்திரிக்க சொன்னாலும் அவங்க எழுந்திருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதனாலேயே இந்த வடக்கன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ட்ரெயினில் ஏறும்போது கையிலே ஒரு பெரிய துணியையும் கொண்டு வந்துடுவாங்க. என்னன்னா குழந்தைக்கு தொட்டில் கட்டுற மாதிரி ட்ரெயினோட மேல் கம்பியில் கட்டி அவங்க அதில் ஏறி படுத்துக்குவாங்க. கம்பார்ட்மெண்ட்குள்ளே போகும்போது இது என்ன ட்ரெயினா இல்ல பிரசவ வாடான்னு தெரியாது. தொட்டி கட்டி குழந்தைய படுக்க போட்டிருக்க மாதிரி நிறைய பேர் வரிசையா தொட்டி கட்டி படுத்திருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அதுல ஒருத்தர் இப்போ புதுசா ஒரு ஐடியா ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னா தொட்டில் கட்டினா தானே பிரச்சனை, இங்க நான் ஒரு கட்டிலே கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடக்கன் என்ன பண்ணியிருக்காருன்னா ட்ரெயின்குள்ள ஒரு கயிறு கட்டலவே பின்னிருக்காரு. அன்ரிசர்வ்ல போற நமக்கு எப்படியும் இடம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவரே கூடவே ஒரு பெரிய கயிறு ஒன்று எடுத்துட்டு போயிருக்காரு. அந்த கயிறு எவ்வளோனா கிட்டத்தட்ட ஒரு 10-20 மீட்டர் நீளம் இருக்கும். அந்த கயிறை எடுத்துட்டு போன அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ட்ரெயினோட ஒரு கம்பார்ட்மெண்ட்ல 2 பேர்த்துக்கும் நடுவுல இருக்க கேப்ல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் கொண்டு போன அந்த கயிறை வச்சு ஒரு கயிறு கட்டில் மாதிரி அவர் பின்னிருக்காரு. அவருக்குன்னு சொந்தமா ஒரு பெர்த்தையே உருவாக்கிக்கிட்டாரு. இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த கயிறை அவர் அங்க பின்னி ஒரு கட்டில் மாதிரி பண்ணி அதுல அவர் பெட்ஷீட்டை விரிச்சு அதுக்கப்புறமா அது மேலேயே அவர் படுத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி சொந்தமா தனக்குன்னு ஒரு பெட்டையே உருவாக்கிக்கிட்டாரு. இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் ரொம்ப அநியாயம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர் செஞ்ச இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.